ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி என்னென்னா, இந்த ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டை கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது எனக்கு வேலை கிடச்சிருக்கு. எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, வேலைக்கு போகணும். நானும் ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்ற இது எல்லாத்துக்குமே ஒரு பேசிக்காக இருக்கிற ஒரு தாட் தான். அதுவும் எனக்குள்ளே ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு. பிஃபோர் ஒரு 5 years இருந்து இந்த வேலைக்கு போகணும், ஏதாச்சும் நம்ம பண்ணணும், ஏதாச்சும் ஜாப் போகணும் அப்படின்றது ஒரு தாட் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அந்த ஒரு மூமெண்ட் இப்போ எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய வேலையோ சின்ன வேலையோ அது எந்த வேலையாக இருந்தாலுமே அதை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்றது என்னுடைய மைண்ட் செட்டு. அது வேலைன்னு சொன்னாலே அது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கிங், ஸ்மார்ட் ஒர்க்கிங் எல்லாமே இருக்க தான் செய்யும். அதனால் என்னென்னா, வேலைக்கு போகிறது எனக்கு மைண்டு ரிலாக்ஸ்டாகவும் மைண்டு ஃப்ரீயாகவும் இருக்கும் அப்படின்றது நான் ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருந்தேன். பட் அது எல்லாமே சேர்ந்து இப்போ கைகூடி வந்திருக்கு. எனக்கு வேலை கிடச்சிருக்கு. அதாவது நானும் எங்கள் அம்மாவும் போய் கேட்டுட்டு வந்தோம். அந்த அக்கா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, முன்னாடி அவங்க கடையில் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அவங்க நீ இந்த ஒர்க்குக்கு வரல அப்படின்னு சொல்லி முன்னாடி ஒரு டைம் கேட்டாங்க. அப்போ என்னால் போக முடியாத சுச்சுவேஷன். பட் அதே ஒர்க்குக்கு இப்போ நானும் எங்கள் அம்மாவும் போய் கேட்கவும் ஒரு ஹாப்பி அவங்களுக்கும். சரி ஓகே, நீ நாளைக்கு ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய அனுபவம் அது நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம ஜவுளி கடைக்கு அந்த கடைக்கு நம்ம கஸ்டமராக இருந்து அங்கே வேலைக்கு போகிறது அப்படின்றது நமக்கு தெரியும். அவங்க எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, எந்த மாதிரி ஒர்க் இருக்கும், எந்த மாதிரி ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், எந்த மாதிரி ஷெட்யூல் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ ஓகே, நாளைக்கு நான் வேலைக்கு போய் அங்கே என்னுடைய அனுபவங்களெல்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வேலைக்கு போகிறதாவே ஒரு ட்ரீமாக வச்சிட்ருக்கிற என்ன மாதிரி பொண்ணுங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா வேலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு அவங்க வேணும்னே வேலைக்கு போகாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கட்டும், அவங்களுடைய சுச்சுவேஷனாக இருக்கட்டும், இல்லை அதையும் எல்லாமே அவங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் இருந்தாலுமே ஏதோ ஒரு ரீசனால் அவங்க குழந்தைய பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இல்லை எப்பயுமே அவங்க ஒருத்தங்க சொல்லிட்டு இருப்பாங்களே, நீ அந்த வேலைக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட, அந்த வேலையெல்லாம் உன்னால் பண்ண முடியாது, இந்த வேலை உனக்கு சரிப்பட்டு வராது, நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிடுற, உனக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்கு காலையில் சம்திங் ஏதோ ஒரு ரீசன்னால் ஏதோ ஒன்று ஸ்டாப் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் அவங்களால வேலைக்கு போகவும் முடியாமல், அவங்களால பார்த்துக்கவும் முடியாமல் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஆக்சுவலி நான் ஏன் மற்றவங்கள சொல்லணும், எனக்கே தான் நான் சொன்ன லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே மற்றவங்களிடையே நான் சொல்லணும், எனக்கு அமைஞ்சது. ஸோ அதை தான் நான் அது எல்லாத்தையுமே இப்போ ஓரளவுக்கு நான் பேசி கன்வின்ஸ் பண்ணி ஓகே என்னாலையும் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் எடுத்து சொல்லி, ஓகே உன்னாலையும் முடியும், சரி நீயும் போ, எவ்வளோ நாள் நீ இப்படியே இருப்ப, உனக்குன்னு ஒரு இது வேணும் இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் எங்கள் பேரண்ட்ஸை நான் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியலை. மேபி நாளைக்கு வேலைக்கு போய் பார்த்தா தான் அதனுடைய ஃபுல், அதாவது ஒரு நாள் வேலைக்கு போனால் தெரியாது இல்லையா? ஒரு 10 days ஆச்சும் அது கண்டினியூஸாக நம்ம போனால் தான் அது எப்படி என்ன ஓரளவுக்கு நமக்கு அந்த அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் அந்த நமக்கு தெரியும். ஸோ ஓகே, நாளைக்கு போயிட்டு என்ன பண்ண போகிறேன்றது தெரியல. ஓகேங்களா, சரிங்களா, நாளைக்கு என்னுடைய அனுபவத்தை நான் இன்னொரு வீடியோவில் எடுத்து போடுறேன். என்ன ஒர்க் அப்படின்னு என்ன சொல்லவே இல்லையா? ஜுவல்லி, அது ஜவுளி ஸ்டோர்ஸில் அந்த கடையில் 7,000 சேலரி சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங் 2 months, ஆஃப்டர் 2 monthsக்கு அப்புறம் 7,500 பஸ் ஃபீஸு இது எல்லாமே இருக்குது. 8:45 போயிட்டு 6:45 அங்கே பஸ் வரும், எங்கள் ஊர் வரும். ஸோ அந்த பஸ்ஸுக்கு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. எங்கள் அம்மா சொன்னது என்னமோ 6:30, அதாவது 6 மணிக்கு விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 20 minutes 10 minutes முன்னாடி
பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, நம்ம எடுத்த உடனே அவங்களுக்கு வந்து அப்ஜெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம பேசக்கூடாது இல்லையா, ரொம்ப ஹார்ஷாக பேசக்கூடாது இல்லையா. சரி ஓகே, நீங்கள் வந்து என்ன எதுவாக இருந்தாலும் அந்த டைமுக்கு வந்து அவளை விட்டுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நாளைக்கு போனாதான் அதனுடைய ரிசல்ட் என்ன, இல்லை எனக்கு கஷ்டமாக இருக்கா, இல்லை என்னால் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியலையா அப்படின்றது வந்து நாளைக்கு தான் தெரியும். அதோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் ஒரு நாள் வந்து எனக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக அதை கன்வே பண்ணி ஒரு வீடியோவாக போடுறேன். ஏன்னா யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதுதான் சொல்ல வரேன். ஓகே, நமக்கான நேரம் கண்டிப்பாக வரும் நான் நம்பினேன். ஸோ அதுக்கான நேரம் கூட இருக்கலாம். ஓகே, நம்புங்க, உங்களை நம்புங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம லைஃப் மாறும் அப்படின்றது வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும். எல்லாத்துக்குமே கடவுள் தான் ஒரு நல்ல வழியை காமிப்பார். ஸோ ப்ரேயர்ஸ் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. ஸோ ஆல்வேஸ் ப்ரே பண்ணிகிட்டே இருங்க. உங்கள் லைஃப்லேயே ஒரு நல்ல மோட்டிவேஷ்னலாகவும் நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அப்பா எனக்கு கெத்தாக இருக்குது, அப்போ நாளைக்கு நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்ற ஒரு ஹாப்பியாக இருக்குது. எம்ஜி வந்தாலே தெரியும். ஸோ எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ வந்து நம்மளை சீப்பாக பேசியிருப்பாங்க. எவ்வளோ நாளெல்லாம் அந்த வேலை முடியாதுப்பா, அவனாலெல்லாம் வெயிலில் போய்ட்டு வேலை செய்ய முடியாதுப்பா, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன். என்னுடைய காதால் நம்ம கேட்கும்போது வந்து அது அப்போதைக்கு நம்மளால அவங்களுக்கு ஆன்சர் பண்ணவே முடியாது. ஓகே, நம்ம ஏதாச்சும் அச்சீவ் பண்ணிவிட்டு ஏதாச்சும் நம்ம வந்து நம்ம கோல் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அவங்கக்கிட்ட போய் நம்ம நிற்கணுமே தவிர, அதை தாண்டி அவங்க அது சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே மனசு உடைஞ்சு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம லைஃப்பில் வந்து எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நீங்களும் ஹாப்பியாக வாய் வளருது, ஹாப்பியாக மீன்ஸ் உங்கள் லைஃப்பை வந்து பாசிட்டிவாக மாற்றிடுங்க. ஏன்னா லைஃப்பில் எது வேணாலும் நடக்கலாம். எப்போ எந்த செகண்ட் எந்த மூமெண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் கூட உங்கள் லைஃப் வந்து அப்படியே டோட்டலாக வந்து மாற்றிடலாம். ஸோ அதுக்காக நீங்கள் வந்து டவுனாக எப்பயுமே ஃபெயில் பண்ணாதீங்க. அவங்க என்னமா சொல்லிட்டு போகிறாங்க, 2000 லேக்ஸ் எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம், உங்களை நம்புங்க தயவு செஞ்சு. ஸோ அதே மாதிரி தான் நானும் என்னைய நம்பினேன். நமக்கு ஒரு வேலை கிடைக்காதா, அந்த 1 ரூபியாக இருந்தாலும் நம்மளோட ஏர்னிங்ஸாக இருக்காதா அப்படின்ட்டு நான் எவ்வளவோ ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம செலவு பண்ணும்போது அந்த அமௌண்ட் வந்து எப்போ இருந்தாலும் அது அடுத்தவங்க கொடுத்தது அமௌண்ட்டு தானே, நம்மளுடைய ஓன் மணி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன், நிறைய டைம் அது அழுதுருக்கேன். எமோஷ்னலி வந்து எப்படி சொல்கிறது, எமோஷ்னலி ஒரு கனெக்டடாக இருக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஒர்க்குக்கே போவோம். அதாவது வீட்டில் இருக்கிறவங்களையும் இல்லை என் பொண்ணையும் அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தான் ஆஃப்டர் அந்த வேலைக்கு போவோம். மறுபடியும் அதே ஆஃப்டர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் அந்த ஒர்க் நமக்கான ஒர்க் அந்த கண்டிப்பாக அது இருக்கும். சமைக்கிறதா இருக்கட்டும், வெசல் வாஷு, ட்ரெஸ் வாஷு எல்லாமே இருக்கும். இருந்தாலும் இது எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி தான் இப்போ எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓகே, எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இது வந்து நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். பட் டக்குன்னு வந்து எங்கள் வீட்டில் இப்படி உடனே ஓகே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது சேலரி எவ்வளவோ இருந்தாலும் பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. எப்பயுமே நம்மளால டிபெண்ட்டாக இருக்க முடியாது. 1 ரூபி கூட அடுத்தவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த லைஃப் வந்து நம்ம போர் அடிச்சிடும். ஸோ ஓகே, ஐ எம் வெரி குட், எனக்கும் வேலை கிடைச்சிருக்கு, என்னையும் நம்பி வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதனுடைய அனுபவங்களையும் அதனுடைய ஃபுல் வந்து என்னுடைய அடுத்த வீடியோவில் வந்து என்னால் ஹாப்பியில் வந்து வேர்ட்ஸே வரல. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வந்து ஜாப் வந்து ஈஸியாக இருந்துச்சா, இல்லை கஷ்டமாக இருந்துச்சா, இல்லை என் ஃபேமிலிக்காக நான் அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு போகிறேன்னா, இல்லை எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து அது செட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணுவேன். ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து நான் சொல்லுவேன். ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாய்.